திருச்சிற்றம்பலம். அடுத்து 14வது பாடல். மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே, நூலே நுழைவறியான் நுண்ணியனாய் வந்தடியேன், பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலே கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ. மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே சொல்ற திருமால் பிரம்மன் மற்றும் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் நூலே நுழைவறியான், கூட அவங்களை அணுகாத பெருமாள் நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து. அப்படிப்பட்ட பெருமாள் என்ன செய்வான்? பெருமானுடைய அருள் பெற்றவர்களே அட்டமா சித்தின்னு சொல்லக்கூடிய அடைய முடியும் போது பெருமாள் என்ன செய்வான்? எல்லாவற்றிற்கும் பெரியவனாகவும் இருப்பான், மிக நுண்ணிய வடிவாகவும் வந்து இருப்பான். அப்படி நுண்ணியனாய் வந்து, ஏன்னா பெரிய உருவமாக தான் நாம் என்ன சொல்லுவோம்? யார் நீ? இது வரைக்கும் பார்க்காத ஆளாக இருக்க, இங்கே நில்லு, உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. அப்போ பெருமாள் என்ன செய்யறானா? நுண்ணியனாய் வந்து உள்ள புகுந்துட்டானா, நெஞ்சத்து உள் புகுந்து அடியேன் பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் அப்படியே உள்ள இருந்து உருந்தார். பெருமான் உள்ள வந்துட்டார். வந்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிறார். அப்ப பெருமான் என்ன வடிவமானவன்? அன்பே வடிவமானவன். அப்ப அன்பு பெருக பெருக என்ன ஆகும்? அப்படியே சேலேர் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ. உள்ள வந்து உருக்குறான். அது வரைக்கும் உருகாது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் என்ன பண்ணுவான்? அந்த பெத்த பிள்ளை மேல பாசம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதையும் தாண்டி கல்லெஞ்சா இருந்தா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பெத்த பிள்ளை மேல பாசம் இல்லைனாலும் பேர பிள்ளை மேல பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த அடுத்து இருக்கக்கூடிய அந்த மேல பாசம் வரும். அப்ப என்ன ஆகும்? அப்படியே அந்த அன்பு குலையும். அது வரைக்கும் எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தார். ஊர்ல எல்லாரையும் மிரட்டுவார். ஆனா அவருடைய குழந்தைகிட்ட அவர் வந்து சாதுவா, அப்படியே ஒரு குழந்தையா அவனோட சின்ன பையனா மாறி அவனோட விளையாடி இருப்பார். அப்படி பெருமான் என்ன செய்கிறாராம்? உள்ள உருக்கும் பாவகம். அது வரைக்கும் எந்த உருக்கமும் வராது இருந்தது. இப்ப எப்படி தன்னுடைய பெண் வந்த உடனே அந்த உருக்கம் வருகிறதோ, அப்படி பெருமான் என்ன செய்கிறான்? உள்ள நுழைஞ்ச உடனே அப்ப என்ன ஆகும்னா, நாளடைவில் அந்த அன்பு பெருக ஆரம்பிச்ச உடனே எல்லாரையும் அன்பு கொண்டு பார்க்க தோணும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு உயிர் துன்பப்பட்டால் நம்மோட கண்ணுல அப்படியே கண்ணீர் வரும். மாரியார் சாமிகிட்ட போய் கேட்டாங்க, ஒருத்தர் சைவமா அசைவமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஒரு ஆடு அடிபட்டு இருக்கும் போது கண்ணுல தண்ணி வந்தா ஒரு சைவம், வாயில தண்ணி வந்தா ஒரு அசைவம். ஒரு ஆடு அடிபட்ட உடனே அடடா ஆடு அடிபட்டுருச்சு அப்படின்னு நினைப்பா. அது இன்னைக்கு நல்ல வேட்டை, ஆடு தானா உளுந்து கிடக்குது அப்படின்னு போல. அந்த மாதிரி அந்த அன்பு பெருக பெருக என்ன ஆகும்? பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை கண்டு இறங்குகின்ற மனம் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, பெருமான் உள்ளே அன்பு உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அப்படியே அது மல்கி பெருகி நமக்கு வரும். அப்படி வரக்கூடிய பெருமான் அந்த சேலேர் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ. அடுத்து 15வது பாட்டுல, உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகத்தினிய பரந்தருணை தடங்கடலை மருவி திகழ் தென்னன் மார்கழலே நினைந்தடியோம் திருவை பரவி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. உருகி பெருகி உளம் குளிர முகுந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை. பெருமான் எப்படி இருக்கானா,
பருகுதற்கு இனிய தடங்கடலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பியவர்க்கு நடராஜன், நம்பாதவர்க்கு யமராஜன். அவனை நம்பி அவன் மேல போனா அவனுடைய அருளை பெறலாம், இல்லைன்னா என்ன பெறலாம் அப்படின்னு சொன்னா அவனிடத்துல வம்பு பண்ணிட்டு அவனுக்கு எதிரியாக இருக்கலாம். அதுவும் அருள் தான், மறக்கணும். இப்ப இறைவனுடைய கருணையை நாம் எப்படியாவது வேண்டி பெற வேண்டும். அது எப்படி? உருகி பெருகி உளம் குளிர. பெருமான் பார்த்தாலே உள்ளம் குளிரணுமா. கற்றவர்கள் உண்ணும் கற்பகக்கனியை தரையிலா கருணை கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையம் சிவனை திருவீடு விழை வீற்றிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் குளிர்ந்தனவே பின்பற்றார் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா உள்ளம் குளிரணுமா பெருமானை பார்த்தா. அப்படி உள்ளம் குளிர. இப்ப எப்படி உள்ளம் குளிரும்? பெருமானை பார்த்த உடனே அன்பு பெருகி நிற்கின்ற போது உள்ளம் குளிரும். அப்படி அந்த குளிர்ந்த உள்ளத்தால பெருமான் அந்த பெரிய தடங்கடலாக, கருணை தடங்கடலாக, அப்படியே பருகுதற்கு இனியவனாக நம்முடைய பெருமான் இருக்கின்றான். மருவி திகழ் தென்னன் வார்களே நினைந்து. தென்னன் அப்படிங்கிற சொல்லுக்கு தென்னாட்டை உடையவன் அப்படிங்கிறது பேரு. அது பாண்டியர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். ஏன்னா தமிழகத்தினுடைய தென்பகுதியை ஆண்டவர்கள் பாண்டியர்கள். நம்முடைய பெருமானும் பாண்டிய மன்னனாக வந்திருக்கார். சோமசுந்தர பாண்டியனாக இருந்திருக்கிறார். பின்னால முருகப்பெருமான் உக்கிரகுமார பாண்டியராக வந்திருக்கார். அதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் இந்த பகுதியெல்லாம் பார்க்கலாம். அப்படி தென்னன் வார்களே நினைந்து, பெருமானுடைய அந்த திருவடியே நினைந்து, திருவை பரவினாம் தெல்லேடம் கொட்டாமோ. இப்போ நமக்கு ஒருத்தர் மேலே அன்பு மிகுதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? அதை பார்த்த உடனே ஒரு தனியாக ஒரு 2 கண்ணு மட்டும் பார்த்த உடனே கண்ணு தான் அப்படி பெருமானுடைய திருவடி அப்படி நினைந்த உடனே அப்படி பெருமானுடைய மொத்த உருவமும் அப்படியே நம்ம கண்ணு விரியுமா. அப்படி திருவை பரவினாம், அந்த வார்கடலை நினைந்தாலே அந்த திரு உருவம். திருவை பரவினாம் தெல்லேனம் கொட்டாமோ இந்த பாடல்ல சொல்றார். அடுத்து 16வது பாடல். புத்தன் புரந்தராதி அஜன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்தூரை மேயவிரான் பிறப்பருத்த அத்தன் அணி பிள்ளை அம்பலவன் அருட்கழல்கள் சித்தம் புகுந்தவா தெல்லேனம் கொட்டாமோ. புத்தன் புரந்தராதி அயன்மால் போற்றி செய்யும் புத்தன். எல்லாரும் புரந்தரன் அப்படின்னா இந்திரன். இந்திரன் முதலாக இருக்கக்கூடிய பிரம்மன், திருமால் முதலாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போற்றி செய்கிறார்களாம் பெருமான. பெருமானை வணங்கினால்தான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதனால வானவர்கள் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். அவங்க வாழ்றதுக்காக பெருமானை வாழ்த்துகிறார்கள். அப்படி போற்றி செய்யும் பித்தன், பெருமானுக்கு பித்தன்னு பேரு. அந்த பித்தனாக இருக்கக்கூடிய பெருமான் சுந்தரர் பாராளியா பித்தா புரைசூழ் என்ன பாடுறது சுவாமி அப்படின்னு கேட்க, பித்தன் என்றே ஒளிந்தனை. என்ன பித்தன் தானே சொன்ன, அதையே முதலாக வைத்து பெரிய புராணத்தில் நம்ம 2023 பார்த்தோம். 2023 தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பார்க்கும்போது சுந்தரருடைய வரலாறு எல்லாம் நம்ம பார்த்தோம்.
திரும்ப போய் அப்படியே அதை புரட்டி பார்த்தா ஏன் பித்தன்னு சொல்கிறார், ஏன் பெருமான் பித்தா பாட சொல்கிறார் அப்படிங்கலாம் நம்ம அதை பார்க்கலாம். அப்படி பித்தனாக இருக்கக்கூடிய பெருமான் பெருந்துரை மேயபுரான், திருப்பெருந்துறையில தான் மாணிக்க வாசகரை ஆட்கொள்கிறார். அப்போ வரக்கூடிய அந்த பெருந்துரை மேயபுரான் பிறப்பை அறுத்த பெருமான். வேற யாராலையும் பிறப்பு அறுக்க முடியாதுங்க. சிவபெருமான் முருகார் தான் பிறப்பை அறுக்க முடியும். பிறப்பு அறுத்த அத்தன் அணி தில்லை அம்பலவன், தில்லையிலே விற்றிருக்கக்கூடிய அம்பல பெருமான், அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய குத்தப்புரான், அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா தில்லேனம் கொட்டாமோ. பெருமானுடைய திருவடிவம் அருட்கடல்கள் சித்தத்துள்ளே புகுந்து இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, பெருமானுடைய திருவடிவத்தை நாம சிந்திக்கணும். நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லும் பெருமானுடைய நடனம் எப்படி இருக்கு, எதெல்லாம் என்னென்ன தொழில்களை எந்தெந்த பொருட்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. பெருமானுடைய வழக்கையில் என்ன இருக்கு? நடராஜ பெருமானுடைய வழக்கையில உடுக்கை, இடக்கையில அக்னி. நடராஜருக்கு அக்னி. சோமாஸ்கந்த முழுவ சாமி இப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற இடத்துல மான் மழுவு எழுதியிருப்பார். அது வலக்கையில மழுவும் இடக்கையில மானும் எழுதியிருப்பார். நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் வலக்கையில உடுக்கையும் இடக்கையில தீ அக்னியும் எழுதியிருப்பார். அனல் ஏந்திய பெருமான். அடுத்து என்ன செய்திருப்பார் அப்படின்னா, ஒரு கை அபயக்கரமாக இருக்கும், வலது கை அபயக்கரமாக இருக்கும், இடது கை அப்படி தன்னுடைய திருவடி காட்டக்கூடிய வளைந்த கரமாக இருக்கும். வலக்கால் முயலகன் மேல ஊன்றிய திருவடி, இடதுகால் வீசிய திருவடி, அப்படி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திருவடி. இதுல பெருமான் எப்படி அந்த ஆனந்த நடனம் இருக்கும்னா, பெருமானை சுற்றி அந்த சபை இருக்கும், அதில் நிறைய தீ மாதிரி இருக்கும். அது 51 தீ, அது 51 அட்சரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 51 எழுத்துக்கள், பீஜ மந்திரங்கள். அதுக்கு அடுத்து பெருமானுடைய விரி சடை, அதுதான் ஞானம் விரி. இந்த சடையில் அதில் ஒரே ஒரு இல்லை, நிறைய அப்படியே கற்றையாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வசதிக்காக கங்கையை பெருசாக போடுவாங்க, அப்படிலாம் போடக்கூடாது. ஒரே ஒரு கற்றைக்குள்ள அதை அடக்கணும். ஒரு கற்றையிலேயே அடக்கக்கூடாது, அதுவே இருந்தாலும் அந்த ஒரு கற்றைக்குள்ள அடக்கணும். அடக்கி அந்த கங்கை. அடுத்து பெருமானுடைய திருமுகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வலக்கையில் உடுக்கை. அந்த உடுக்கையில் தான் படைத்தல் தொழில், அந்த தான் உடுக்கையில் தான் படைத்தல் தொழில் செய்யும். அதற்கு அடுத்து இடக்கையில் அக்னி தீ, ஆனால் அதில் அழித்தல் தொழிலை செய்கிறார். அடுத்து அபயக்கரத்தால காத்தல் தொழில் செய்கிறார். அடுத்து ஊன்றிய திருவடியினால மறைத்தல் தொழில் செய்கிறார். தூக்கிய திருவடியினால அருளல் தொழிலை செய்கின்றார் அப்படின்னு அந்த நடனத்தை இசைப்படுத்துவாங்க. அப்படி அந்த பெருமானுடைய திருவடிவம் சித்தத்திலே புகுந்தவாடி தெல்லேனம். பெருமானுடைய திருவடிவம் ஒன்னொன்ன பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள்லாம் நினைச்ச உடனே நம்முடைய மனசில் வரணுமா. அப்படியே ஒரு பெரிய கல் ஆலமரம், அதில் பெருமான் அமர்ந்த கோலத்தில் அப்படியே வலது காலை மடித்து இடது காலை அமர்ந்திருக்கிறார். கையில் சின்முத்திரை, கையில் வலக்கையில் அபயம். அப்படியே இதில் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், அப்படியே தட்சிணாமூர்த்தி வடிவம். கீழே அப்படியே ஒரு குன்று, அதனால் அப்படியே எல்லா மரத்தில் அமைந்திருக்கிறார். அடுத்து அப்படியே ஒவ்வொரு வடிவமாக நம்ம அப்படியே மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவம் பிடிக்கும் இல்லையா. சோமாஸ்கந்தர் அப்படியே ஒரு பெரிய
பெரிய பீடத்தில் சுவாமி உட்கார்ந்துருக்கார். நடுவில் முருகப்பெருமான் ஒரு குழந்தையா அப்படியே ஆடி இருக்கிறார். இந்த பக்கம் உமையம்மை அதில் பெருமானுடைய அழகிய ஜடாமுடி, அதில் வந்து திரை சந்திரன், கழுத்தில் அழைக்கக்கூடிய அம்மையினுடைய முடி, அந்த மகுடம், அம்மையினுடைய திருவடிவம், அந்த நளினத்தோடு அந்த இடக்கையை இப்படி வைத்திருக்கக்கூடிய காட்சி, அப்படியே அவங்க 3 பேருடைய அந்த திருவடி, இதையெல்லாம் அப்படியே மனதுக்குள்ளே எடுத்துகிற அப்படி ஒவ்வொரு வடிவமாக அந்த மகேஸ்வர வடிவங்களை அப்படியே ஒவ்வொன்றாக சித்தத்துள்ளே எடுத்து பார்க்கணும். அந்த சித்தம் புகுந்தவா தெல்லேனம் கொட்டாமோ. அடுத்து 17வது பாடல். உவலை இச்சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடலுளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கடலினைகள் தந்தருளும் செயலை பரவி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம். உவலை சமயங்கள் அப்படின்னு சொன்னா பொய் சமயங்கள், ஒன்றுக்கும் உதவாத சமயம். வெட்டியா பேசுவாங்க, ஆனா உள்ள ஒன்றும் இருக்காது. ஒவ்வாத சாத்திரமாம், அந்த சாத்திரம் எந்த வகையிலுமே ஒத்து வராது. ஆம், அப்ப அதுல அந்த சாத்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்று கூட இந்த உலகத்துக்கு ஒத்து போற மாதிரி எதுவுமே இல்லை. அப்ப அந்த ஒவ்வாத சாத்திரமா சவலை கடலுளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து, அப்படி அது உள்ளேலாம் நுழைஞ்சு போய் நான் கவலைப்பட்டு கீழ்நிலையிலே போகாமல் கவலை கெடுத்து. இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே கவலை தாங்க. என்னது? கவலை தான். இது இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமான்னு ஒரே கவலை தான், பிரச்சனை தான். ஆமா ஆமா. இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், என்ன பேசிட்டு இருந்தோம், எந்த பாட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னே தெரியாம, அது என்ன கவலைப்படுறோம்னே தெரியாம கவலைப்பட்டு இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 அப்படின்னு சொல்லி ஒரு இது விளையாட்டாக ஒரு இது சொல்லுவாங்க. அந்த நாட்டுப்புற பாடல்களில் வரும். அது என்னன்னா, எதுவுமே நடக்காதது, 3 ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதை வேற வேறையா சொல்லுவாங்க. முள்ளு முனையில 3 குளம் வெட்டினேன், 2 குளம் பால், 1ல தான் தண்ணியே இல்லை. முள்ளு முனையில 3 குளம் வெட்டினேன், அதுல போய் 3 குளம் வெட்ட முடியாது. சரி, அப்படியே வெட்டினாலும் அதுல 2 குளம் பால்னா தண்ணி இல்லாது. 3வது குளம், அதுல 3வதுல தண்ணி இல்லை. 2 குளம் பால், அதுல 1ல தான் தண்ணியே இல்லை. சரி, அப்போ எல்லாமே அதுதான். அடுத்து திரும்ப சொல்றான், தண்ணி இல்லா குளத்துக்கு வந்தவங்க 3 பேரு, 2 பேரும் நொண்டி அதுல ஒருத்தனுக்கு கையே இல்லை. கையே இல்லை. சரி, கை அவங்க உயவர்களாம். கையில்லா குசவன் பண்ணினது 3 பானை, 2 பானை பச்சை, 1 தான் வேகவே இல்லை. வேகாத பானையில வேக வச்ச 3 அரிசி, 2 அரிசி நெட்ட அதுல 1 தான் சோறே இல்லை. திங்காத சோத்துக்கு வந்தவங்க 3 பேரு, 2 பேரும் முழு பட்டினி, அதுல ஒருத்தர் திங்கவே இல்லை. திங்காத பரம்பரைக்கு விட்ட எருமை 3 எருமை, 2 எருமை மரடு, அதுல 1 தான் ஈனவே இல்லை. ஈனாத எருமைக்கு விட்ட காடு 3 காடு, 2 காடு பொட்டல், 1 காடுல புல்லே இல்லை. புல்லில்லா வயலுக்கு வரிப்பணம் 3 பணம், அதுல 2 பணம் செப்பு காசு, 1 காசு செல்லவே இல்லை. செல்லாத காசுக்கு கணக்கப்புள்ள 3 பேரு, 2 பேரும் குருடு, அதுல ஒருத்தருக்கு கண்ணே இல்லை. கண்ணெல்லா கணக்கப்புள்ள பொண்டாட்டி 3 பேரு, 2 பேரும் மொட்டை, ஒருத்தருக்கு முடியே இல்லை.
அப்ப எதுவுமே இல்லைங்கிறத எவ்வளவு நீளமா எழுதிருக்கா பாருங்க. அப்ப அத நாட்டுப்புற பாட்டுல முள்ளு முனையில 3 குளம் வெட்டுனே 2 குளம் பாலு, அதுல 1லதான் தண்ணியே இல்ல. தண்ணி இல்லா குளத்துக்கு வந்தவங்க 3 பேரு 2 பேரு நொண்டி நொண்டி, அதுல ஒருத்தனுக்கு கையே இல்ல. கையில்லா கொசவன் பண்ணுனது 3 பானை 2 பானை பச்சை பச்சை, அதுல 1 தாங்க வேகவே இல்ல. உடனே பின்னால ஒரு பாட்டு, ஆமா 1 தாங்க வேகவே இல்ல. வேகாத பானையில வேக வச்ச 3 அரிசி 2 அரிசி நெட்ட நெட்ட, அதுல 1 தாங்க சோறே இல்ல. திங்காத சோத்துக்கு விருந்தாளி 3 பேரு 2 பேரு முழு பட்டினி, அதுல ஒருத்தர் தான் திங்கவே இல்ல. திங்காத பரம்பரைக்கு விட்டெருமை 3 எருமை 2 எருமை மலடு மலடு, அதுல 1 தாங்க ஈனவே இல்ல. ஈனாத எருமைக்கு விட்ட காடு 3 காடு 2 காடு பொட்ட பொட்ட, அதுல 1 தாங்க ஈனவே இல்ல. ஈனாத எருமைக்கு விட்ட காடு 3 காடு 2 காடு பொட்ட பொட்ட, அதுல 1 தாங்க புல்லே இல்ல. புல்லில்லா வயலுக்கு புல்லில்லா காட்டுக்கு வரிப்பணம் 3 பணம் 2 பணம் செப்பு காசு, அதுல 1 தாங்க ஈனவே இல்ல. 1 தாங்க செல்லவே இல்ல. செல்லாத காசுக்கு கணக்க பிள்ள 3 பேரு 2 பேரு குருடு குருடு, அதுல ஒருத்தருக்கு கண்ணே இல்ல. கண்ணில்லா கணக்க பிள்ளை பொண்டாட்டி 3 பேரு 2 பேரு மொட்டை மொட்டை, அதுல ஒருத்தருக்கு முடியே இல்லை அப்படின்னு அவ்வளவு பெரிய பாட்டை பாடி வச்சிருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்றது நம்ம யோசிக்கிறதுக்கு, அந்த இல்லைங்கிறதுல இருந்து யோசிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப இல்லைங்கிறதுல இருந்து யோசிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன பிரச்சனை, இல்லையா பிரச்சனை இல்லைங்க. ஒரு மனுஷன் செத்துட்டான், அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? ஒருத்தர் செத்துட்டான், எரிக்கிறதா புதைக்கிறதா? உடனே யாருன்னு கேக்குறீங்க? ஒரு கதைக்கு கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. யாரை எரிக்கலாம் யாரை புதைக்கலான்னு இருக்கிறீங்க. அவன் வந்து எரிச்சா பிரச்சனை இல்லை, புதைச்சா 2 பிரச்சனை. அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா? முளைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, முளைச்சா 2 பிரச்சனை. மாடு திங்குமா திங்காதா? திங்கலைன்னா பிரச்சனை இல்லை, தின்னா 2 பிரச்சனை. அது பால் கறக்குமா கறக்காதா? கறக்கலைன்னா பிரச்சனை இல்லை, கறந்தா 2 பிரச்சனை. மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? குடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, குடிச்சா பிரச்சனை. உசுரோட இருப்பானா செத்துருவானா? உசுரோட இருந்தானா பிரச்சனை இல்லை, செத்துட்டானா 2 பிரச்சனை. அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? எரிச்சுட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சா 2 பிரச்சனை. அப்படியே மறுபடியும் யோசிச்சு சொல்ல ஆரம்பிச்சா, படத்துல சொல்லுவாங்க, இது மேடையில ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு அது என்ன கேட்டுச்சான் ஒன்ஸ் மோர், அவ்வளோ திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிப்பான். மறுபடியும் அவங்க என்ன கேள்வி என்ன பதில் சொன்னாங்க? ஒன்ஸ் மோர். உடனே திரும்ப மறுபடியும் முதல்ல ஒன்ஸ் மோர்னா திரும்ப சொல்லணும்னு அர்த்தம். இப்படிதான் ஒருத்தர் மேடையில் போய் பாடியிருக்காரு. இன்னைக்கு நாம பாடிட்டு எப்படி இருந்ததுன்னா ஒன்ஸ் மோர் கேட்டேன், நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு திரும்ப பாடியிருக்காரு. மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்டேன், ஏங்க அவ்வளோ பாட்டு நல்லா இருக்கா? இல்லை, நீ ஒழுங்கா பாடுற வரைக்கும் உட போறதில்லை, திரும்ப பாடு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வகையில கவலை இருக்கோ அத்தனை கவலையும் கெடுத்து, இந்த மாதிரி பல சமயங்கள்ல உழன்று அந்த கவலையை கெடுத்து கடலினைகள் தந்தருளும். மற்ற இடத்துல எல்லாம் போனா, மற்ற சமயங்கள்லாம் போனா அவ்வளவு எளிதாக அடைய முடியாது. ஆனால் இங்கு கடலினைகள் தந்தருளக்கூடிய செயலை பரவினாம் தெல்லேனம் கொட்டாமோ. பெருமான் வந்து நம்முடைய திருவடியை சூட்டி அருளக்கூடிய பெருமான், அதை நாம் நினைத்து நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக அப்படின்னு சொல்றார். அடுத்து 18வது பாடல். வான்கெட்டு மாருதம் மாய்ந்தளர் நீர் மண் கெடினும்
தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவாடி தெல்லேனம் கொட்டாமோ. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐம்பூதங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அது அப்படியே இறங்கு வரிசையில் மேல ஆகாயத்துல வந்து இறங்குறாரு. வான் கெட்டு, ஆகாயம் கெட்டு போச்சு. மாருதம் மாய்ந்து, மாருதம்னா காற்று, அதனால மாருதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன இருக்கு, காற்றினுடைய பையன், வாயுவினுடைய மைந்தனுக்குனால அவர் மாருதின்னு பேர். மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும், மூணே ஒன்றா சொல்றாரு. அழல்ல நெருப்பு, நீர், மண்ண நிலம், இது கெடினும் தான் கெட்டலின்றி. இதெல்லாம் கெட்டுருச்சுன்னா நாமெல்லாம் கெட்டுவோம் இல்லையா? ஆனா இறைவன் என்ன பண்ணுவான், எப்பவும் போல இருக்கும், எப்பவும் அப்படியே இருப்பான். ஒரு திரைப்படம் ஆங்கில படத்துல தான் வரும். அவர் வந்து ஒருத்தர் வந்து விளக்கி சொல்லிட்டு இருப்பார், இந்த பிரச்சனையை நமக்கு தீர்க்கணும்னா எங்களுடைய பேராசிரியர் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா, அவங்க பேராசிரியரா யார் அப்படின்னு, இவர் தான். அவரை ஒரு சின்ன பையன் வந்துட்டு இருப்பான், யாருங்க, யாரோ ஒருத்தர் வந்தால் தான் பிரச்சனை தீர்க்கணுங்களே, உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. இல்லை அவர் தான் என்னோட ப்ரொஃபஸர். என்னது உங்கள் ப்ரொஃபஸரா, நீயே எவ்வளோ வயசாக இருக்கிற? அவர் இல்லை அவர் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கார், அவரோட ஃபோட்டோவுக்கு தான் வயசாகும், அவருக்கு வயசாகாது. எப்படி ஒரு வரம் பாருங்க. ஆள் அப்படியே 16 வயசு 18 வயசு மாதிரி இளைஞராக இருப்பார். ஒவ்வொரு வருஷமும் ஏற ஏற அவர் என்ன பண்ணும், அவரோட ஃபோட்டோவில் மட்டும் அந்த முதுமையான வடிவம் வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி பெருமான் எப்படியா இதெல்லாம் கெட்டு போனால் நமக்கு நோய் வரும், பல பிரச்சனைகள் வரும், எல்லா உயிர்களுமே துன்பப்படும். ஆனால் அதனால எந்த மாற்றமும் அடையாதவனாக இருக்கக்கூடியவன் இறைவன். தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு. இப்ப சலிப்பு, இப்ப எனக்கு ஒரு சலிப்பு, பல நேரமா பேசிக்கிட்டு இருக்கணும், உங்களெல்லாம் சலிப்பேன் பேசுற உங்களுக்கு அவ்வளவு சலிப்பா இருந்தா நீங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு சலிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி சலிப்பு நமக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு சலிப்பு ஏற்படும். ஆனா இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, சலிப்பறியா தன்மையன். அவன் என்ன செய்யறான், உயிர்கள் உய்வு பெறும் பொருட்டு அனாதி கேவலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்களை சகல நிலைக்கு கொண்டு வந்து, என்ன நிலை, தனு கரண புவன போகங்களை கொடுத்து சகல நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை நல்வினை தீவினை என்றெல்லாம் அறிய வைத்து, தீவினை நீக்கி நல்வினையை செய்ய வைத்து, அந்த நல்வினையினுடைய பயனாக இருவினை ஒப்பு ஏற்பட வைத்து, அதற்கு பின்னால சத்தினிவாதம் என்று சொல்லக்கூடிய திருவருள் பெற வைத்து தன்னை நோக்கி எடுத்து சென்று முக்தி பேரை அருளக்கூடிய பெருமான் தான் செய்யறான். இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் எத்தனை உயிர் இருக்கு, உயிர்கள் எண்ணிலி. எண்ணிலின்னா எவ்வளவு நாள் இன்ஃபினிட்டிவ், எதெல்லாம் இன்ஃபினிட்டிவ் தான், அதுக்கு நம்பரே கிடையாது. எவ்வளவும் குறையாது, எவ்வளவும் கூடுதலும் தெரியாது. அப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த உயிர்கள் அப்போ என்ன, இதுக்கு முன்னால் இருந்தவங்களாம் முக்தி போயிட்டாங்களா, அப்புறம் ஏன் குறையில? உயிர்கள் எப்பவுமே எண்ணிக்கையில் குறையாது, திரும்ப அடுத்த முக்திக்கு போகும். அப்படியே அது ஒரு சுழற் முறையில் இதையே தான் பெருமான் செய்திருக்கிறான். இந்த உயிர்களுக்காக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற இந்த 5 தொழிலையும் தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல யுகங்களாக இதை அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறான். அதனால இறைவன் ஏதாவது சலிப்படைவானா அப்படின்னா அதை தான் சொல்றார். சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா வாடி தெல்லேனம் கொட்டாமோ. நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஊன் கெட்டு அப்படின்னா உடம்பு கெட்டு போச்சுன்னா இல்லை, இந்த உடம்பு இருக்கிற நினைப்பே இல்லாமல் இருக்கிறது. இப்போ திருவண்ணாமலையில் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அறுவை சிகிச்சைக்கு இங்கேருந்து ஒரு துறை ஒருத்தர் மயக்க மருந்தே கொடுக்காம அந்த அறுவை சிகிச்சையை செய்துட்டு வந்தார்.
ரமண மகரிஷி அவருடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த நோய்க்கு அறுவை மயக்க மருந்து கொடுக்காம, அப்படியே அந்த மருத்துவ போகிற மருந்து கொடுக்காம, அப்படியே ஏன் இந்த உடலை பற்றிய சிந்தனை கிடையாது. இந்த உடல் வேறு, நான் வேறு, உயிர் வேறு, ஆன்மா வேறு அப்படிங்கிற அந்த உணர்தன்மை, அந்த ஊன் கெட்டு, உயிர் கெட்டு, உணர்வு கெட்டு, என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி. ஏன்னா நான் தான் பணி செய்கிறேங்கிற அந்த உடலால் பணி செய்யும் போது அந்த நான் தான் செய்கிறேங்கிற அந்த எண்ணம் கெட்டு, அடுத்து இறைவனை நினைக்கின்றோம். அந்த உயிரும் உணர்வும் உள்ளத்திலையும் இறைவனை இருத்தி இருக்கிறோம். அந்த உணர்வும் கெட்டு நாம் ஒருத்தர் இருக்கிறோம், நம்ம இறைவனை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையும் அற்று போய் இறைவனோடு உண்டாக இருக்கக்கூடிய அந்த நிலையை பாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்து 19வது பாடல். விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன்மாருடைய வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கள்வாடி தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ. விண்ணோர் முழுமுதல், விண்ணோர்களுக்கெல்லாம் முழுமுதலாக இருக்கக்கூடிய பெருமான் பாதாளத்தார் வித்து, பாதாளத்தார்களுக்கெல்லாம் ஒரு வித்து போல இருக்கக்கூடிய பெருமான் மண்ணோர் மருந்து, மண்ணுள்ளோர்களுக்கெல்லாம் மருந்து போல அவருடைய பிறவி பிணியை நீக்கக்கூடிய மறுமருந்தாக இருக்கக்கூடிய பெருமான் அயன்மாருடைய வைப்பு. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அது ஒரு பெரிய வைப்பு போல இருக்கக்கூடிய பெருமான் அடியோம் கண்ணார வந்து நின்றான். ஆனால் அடியனுக்கு என்ன செய்தான்? என் கண் முன்னால உருவடிவமாக வந்து நின்றான். அப்படியே கருணை கலல் காட்டி அப்படியே திருவடியை மணிவாசகருடைய தலைமேல, மணிவாசக பெருமானுடைய தலைமேல வைத்து அருள் செய்த அந்த திறத்தை பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ, ஒரு இசை கூட தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு அந்த குரு வடிவமாக வந்து அந்த திருவடி சூட்டி அருளிய பெருமையை அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து நிறைவு பாடல். குளம்பாடி கொக்கிரகும் பாடி கோள்வளையால் நலம்பாடி நஞ்சு பாடி நான் ஓரும் அலம்பார் உணல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெல்லே நம் கொட்டாமோ. குளம்பாடி கொக்கிரகும் பாடி பெருமான் என்ன செய்தார்? கொக்கு இறகை தலையில சூடியிருப்பார். அந்த குளம்பாடி கொக்கு இறகும் பாடி கோள்வளையால் நலம்பாடி, உமையம்மை இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நலத்தை பாடி நஞ்சுண்டவா பாடி, இந்த உயிர்கள் எல்லாம் உய்வு பெறும் பொருட்டாக ஆழகால விஷத்தை அருந்திய அந்த திறத்தை பாடி, ஏன்னா அதை நினைத்து கொண்டே இருக்கணுங்க. அதனாலதான் நீலகண்டம் நீலகண்டம், அது இல்லைன்னா நம்ம இல்லை. பெருமான் அந்த நஞ்சை உண்டு கண்டத்தில் அடக்கலைன்னா நாமெல்லாம் இல்லை. அது வள்ளல் பெருமான் சொல்லுவார், மாலெங்கே வேதம் உயர் வாழ்வெங்கே இந்திரன் செங்கோல் எங்கே கோலம் செய் ரண்டங்கள் தாம் எங்கே அவ்வளவு அரும்பொருள் எங்கே எந்த பிரான் கண்டம் அங்கே நீலமுறாக்கால். பெருமானுடைய கண்டம் மட்டும் இந்த நீல நிறத்துக்கு ஆகலைன்னா அப்படின்னா என்ன பொருள்னா, ஒரு ஆழகால விஷத்தை எடுத்து குடிச்சு இங்க நிறுத்தல அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? திருமால் கிடையாது, பிரம்மா கிடையாது, இந்திரன் கிடையாது, மற்றும் இருக்கக்கூடிய தேவர்கள் உயிரினங்கள் எதுவுமே கிடையாது, எந்த பொருளுமே இருக்காது, எல்லாம் அவர்கள். அப்ப அது அத்தனையும் விடாமல் பெருமான் என்ன செய்யறான்? கண்டத்திலேயே நிறுத்தி காத்தான். அதனால அந்த நீலகண்டத்தை சிந்திக்கிறோம். தீண்டு நீராயின் எம்மை சிறுநீலகண்டம் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அந்தறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் முந்தமக்கு ஊனமன்று செய்வினை செய்து என்பதுதான்
கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுவதும் நாம் அடியோ செய்வினை வந்தமை தீண்டப்பரா திருநீலகண்டம். தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம் எங்க வந்தது? திருநீலகண்டருடைய ஆமா, ரைட், ஓகே. அப்படி இருக்கக்கூடிய அந்த நீலகண்டத்தை பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. என்ன செய்யறார்? பெருமான் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அவனுடைய கால் சிலம்பு ஒலிக்குது. அப்படி ஒலிச்ச உடனே என்ன பண்றோம்? ஆனா எங்கேயோ சத்தம் கேட்குது. அப்படி கேட்ட உடனே என்ன பண்றோம்? சத்தம் எங்கிருந்து வருது? ஒரு சலங்கை சத்தம் மாதிரி காலில் இருந்து வருது. கால் ஆடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா யார் ஆடிக்கிறா? ராஜ பெருமான் ஆடிட்டு இருக்கார். இப்போ ஒரு விஷயத்தில் நம்முடைய உணர்வு ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, அந்த விஷயம் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது நமக்கு கேட்கும். ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு டியூஷன் நடத்திட்டு இருக்கிறார். டியூஷன்ல அவர் ஒரு முக்கியமான பாடம் நடத்திட்டு இருக்கிறார். அதில் எனக்கு அந்த 2 கலைஞர்களுடைய பேர் எனக்கு சரியா நினைவு இல்லை. ஒருத்தர் வந்து அது எனக்கு நிறைய சரியா நினைவில் இல்லை. அதான் பாருங்க, திடீர்னு வரும்போது அப்படி மறந்துடுது. தவிலோ அல்லது மிருதங்கமோ அவர் வாசிச்சுட்டு இருக்கிறார். அந்த வானொலி, அப்போ வந்து ரேடியோ தானே, அந்த வானொலியில் அங்கிருந்து 7வது வீட்டில் எங்க அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கிற இடத்துல இருந்து 7வது வீட்டில் அவங்க ரேடியோவில் சத்தம் கம்மியாக வச்சு அவரோட அந்த தவிலோ அல்லது மிருதங்கமோ வாசிக்கிற அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த பையன் இங்கே உட்காந்து சொல்கிறான், அவர் வாசிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா சார்? யாருக்கிட்ட? பாடம் நடத்திட்டு இருக்கிற வாத்தியார்கிட்ட அவர் வாசிக்கிற சத்தம் கேட்குதா அப்படின்னு. எங்கடா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நமக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா இவர் 4வது வீட்டுக்கிட்ட வரும்போது தான் இவருக்கு சத்தமே கேட்குது. இந்த 7வது வீட்டில் அவர் தமிழ் வாசிக்கிற சத்தம் கேட்குது. அது அந்த பையனுக்கு கேட்டுருக்குது அப்படின்னா அவனுக்கு இசை மேலே எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு நேராக அந்த பையனோட வீட்டில் போய் அவங்க அப்பாட்ட சொன்னார், இவனை படிக்க வச்சு வீணாக்கிறாதீங்க, இப்போவே தமிழ் கற்றுக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இசை மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு வேற யார் காதுக்கும் கேட்கல, அந்த பையனுடைய காதுக்கு கேட்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த ஆர்வம் அது எங்கே இருந்தாலும் நம்ம தேடி வரும். அந்த ஓசை, அந்த இசை அதை பிடிச்சிக்கிட்டான் பின்னால் அவன் பெரிய வித்வானாக அதுதான். அவனை போய் படி இப்படி நிறைய நுட்பங்கள் இருக்கு. அப்ப என்ன செய்யறோம்? அந்த கேட்டல் வழியாக பெருமானுடைய திருவடியை கேட்டோம். நம்முடைய முதல்ல கவனம் சிதறது எங்க சிதறோம் அப்படின்னா, உடனே ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா, இங்க நம்ம எல்லா வகுப்புல பேசிட்டு வகுப்புல அறிய நடத்திட்டு இருக்கிறோம், இங்கெல்லாம் கேட்டுருங்க. திடீர்னு டமால் ஒரு சத்தம் வந்தோடனே நம்மளோட கவனம்லாம் எல்லாரும் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்ப்போம், அந்த சத்தம் வந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப முதல்ல நம்மளுடைய கவனத்தை திருப்பக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, செவி மூலமாக கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்தம், அந்த ஒளி தான். அந்த ஒளி என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மற்ற புற ஒளிகளாக இருக்கக்கூடாது. பெருமான் ஆனந்த கூத்த பிரானாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவடியில இருந்து வரக்கூடிய சிலம்பொலியாக இருக்கணும். சிலம்பொலியை கேட்டோன்னே ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்ப்போம். அந்த திருவடியை பார்ப்போம், அப்படியே அதில் லயிச்சு போய் நிற்போம், அப்படியே பார்ப்போம். ஆனந்த கூத்தபுரான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி அப்படியே அந்த 51 அட்சரங்களே அப்படியே திருவாசியாக இருக்க
ஞானமே சடையாக இருக்க அதில் கங்கையை தரித்து அழகிய திருமுகம் குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறையை எடுத்த பொற்பாதமாக அப்படியே வலக்கையில் உடுக்க இடக்கையில் அனல், அடுத்து வலக்கை அமையக்கரம், இடக்கை அமைந்த கரம், வலக்கால் முயலகன் மேலே ஊன்றிய திருவடி, இடக்கால் தூக்கிய திருவடி, அங்கே அப்படியே இடையில பாம், இப்படி எல்லாமே இருந்து அப்படியே நமக்கு அந்த ஆடல் அந்த ஒளியின் மூலமாக இறைவனை இருக்கிறான். நாயன்மார்களுடைய வரலாற்றில் பார்க்கும்போதும் பார்ப்போம். ஒரு முறை ஒரு நாயனார் பூசை செய்கிறார். அவருக்கு எப்பவும் பூசையினுடைய நிறைவில் அந்த பூசையை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக பெருமான் பாதச்சிலம்பொலி கொடுப்பார். சேரமான் பெருமாள் நாயனார் கடலிற்று அறிவார்னு அவருக்கு பேர். ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகும். இவர் உடனே வாள் எடுத்துக்கொண்டு தன்னை மாய்க்குள்ள முற்படுறார். உடனே அந்த ஒளி ஏற்பட்ட உடனே, ஏன் சாமி இன்னைக்கு லேட்டு? அவங்க கேட்டால் இல்லைப்பா, சுந்தரர் அந்த பாடிக்கிட்டு இருந்தான், அதனால் சுந்தரருடைய பாட்டை கேட்டு நான் கொஞ்சம் நேரம் உனக்கு அந்த ஒளியை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இறைவனுடைய பெரும் கருணை அவர்கள் இருவரையும் இணைத்து வைக்கணும்னு இந்த திருவிளையாடலை நிகழ்த்துகின்றார். அப்போ இறைவனே ஒரு கணம் நிற்கிறான்னா அவருடைய தமிழ் எத்தகையதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சுந்தரரை பார்க்கணும் விருப்பப்பட்ட நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் போய் சுந்தரரோடு இணைந்து நட்பு கொள்கிறார். அப்படி நட்பு கொண்டனா எப்படிப்பட்ட நட்பாக இருக்கணும்னு பாருங்க. சுந்தரருக்கு என்ன பேர்? நிறைய பேர் இருக்கு. என்ன பேர்? நல்ல அவருக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு, தம்பிரான் தோழர்னு பேர். சிவபெருமானுக்கே நண்பனாக இருக்கக்கூடியவர் தம்பிரான் தோழர்னு. அதே சுந்தரருக்கு பின்னால் இவரோட பழக்கம் ஏற்பட்டதுக்கு பின்னால் என்ன பேர் தெரியுமா? சேரமான் தோழர்னு பேர். அவ்வளவு நெருங்கிய நட்பாக இருவரும் இருந்தார்கள். அப்படி நட்பு அத்தனை சிறப்புடையதாக இருக்கணும் சொல்லி அந்த திருவடி சிலம்பினுடைய ஓசை நமக்கு கேட்கணும். அதன் மூலமாக நம்முடைய கண் அவருடைய திருவடியை பார்க்கணும். அப்படியே ஒவ்வொரு புலனாக அவரை உணர்ந்து இறுதியில் இறைவனுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த சிலம்பாடலை பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று சொல்லி 20வது பாடல் நினைவு பாடல்ல திரு தெல்லேனத்தை நாம் நிறைவு செய்து இன்றைய திருவாசக வகுப்பையும் நிறைவு செய்யலாம். அடுத்த பகுதி திருச்சாடல். மிகுந்த ஒரு இறைவனுடைய பெருமையை 2 பெண்கள் ஒரு கேள்வியாகவும் இன்னொரு பதிலாகவும் சொல்வதைப் போல அமைந்த அந்த திருப்பதிகத்தை நாம் சிந்திக்க குருவருளும் திருவருளும் துணை செய்யட்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இந்த சொற்பொருக்கிலே எங்களையும் அறியாமல் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின் பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.